தலைப்புச் செய்தி. விழுப்புரம் எருமனந்தாங்கல் ஏரிக்கு உள்ள குடியிருப்புகளை கழிவுநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். விழுப்புரம் எருமனந்தாங்கல் பகுதியில் ஏரி நீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளை சூழ்ந்திருப்பதால் மக்கள் அவதிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். கால் கூட வெளியே வைக்க முடியாத அளவுக்கு அந்த பகுதி முழுவதும் கழிவுநீர் சூழ்ந்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கால் வைக்க முடியாத அளவுக்கு கழிவுநீர் தேங்கியிருப்பதால் வெளியே வர முடியாமல் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விழுப்புரம் எருமனந்தாங்கல் பகுதியில் ஏரி நீருடன் கழிவுநீர் சூழ்ந்து அந்த பகுதி முழுவதும் காட்சியளிக்கிறது. நகராட்சி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களுடன் களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன். விழுப்புரம் எருமனந்தாங்கல் பகுதியில் கழிவுநீர் சூழ்ந்திருக்கிறதா மக்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது நகராட்சி நிர்வாகம்? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் அருகே உள்ளது எருமனந்தாங்கல் ஏரி. இந்த ஏரியில் பார்த்தீர்கள் என்றால் கழிவு நீரும் இந்த மழை நீரும் சேர்ந்து நின்று வருகிறது. இதில் காரணம் அந்த எருமனந்தாங்கல் ஏரிக்கு அருகாமையில் உள்ள பகுதியான பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அதன் அருகாமையில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரானது, அந்த பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நீரானது எருமனந்தாங்கல் ஏரியில் வந்து கலக்கிறது. அங்கிருந்து வெளியேற்றப்படும் நீரானது 5 மற்றும் 30வது வார்டு, விழுப்புரம் நகராட்சி 5வது மற்றும் 30வது வார்டில் உள்ள பகுதிகள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அது மழை வெள்ளம் போல காட்சியளிக்கிறது. இந்த மழை நீரானது வீடுகளுக்கு அருகாமையிலும் வீடுகளுக்கு அருகிலும் சுமார் வீடுகளை சுற்றியும் அந்த வழியாக செல்லக்கூடியவர்களும் அந்த சாலையில் தண்ணீரை கடந்தபடியே சென்று வருகின்றனர். இவர்கள் இந்த மிகுந்த அந்த தண்ணீர்கள் என்றால் ஒரு கருப்பு நிறமாக கழிவு நீரும் மழை நீரும் கலந்த வண்ணத்தில் காணப்படுகிறது. இந்த தண்ணீர் செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தாலும் ஒரு மாதிரி கருமை நிறமாக அங்குள்ள புல்பூண்டுகள் அனைத்தும் கருகி காணப்படுகிறது. இதனால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் அந்த டாக்டர்ஸ் வில்லேஜ், ரோஜா நகர், கணேஷ் நகர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள மக்கள் சுமார் அங்கு 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். இவர்களால் இந்த பகுதியில் உள்ள தங்களது வீட்டு பகுதியில் சுற்றிலும் தண்ணீர் நிற்பதாகவும் இது கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நிற்பதாகவும் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட சட்டமன்ற, விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருக்கும் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என இந்த பகுதி மக்கள் மிகுந்த கோரிக்கை விடுக்கின்றனர். உடனடியாக இந்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை தடுத்து நிறுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பகுதியில் மழை நீர் மற்றும் அந்த கழிவு நீர் தேங்காத வண்ணம் இருக்கும். நாங்கள் ஒரு ஆட்டோவில் செல்லக்கூடிய சூழ்நிலை கூட இல்லை, ஒரு அவசரத்துக்கு செல்ல முடியவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை, சிரமத்திற்களை அவர்கள் அடுக்கடுக்காக எடுத்து வைக்கின்றனர். இது மட்டுமின்றி இந்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் இந்த பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்கள் சரி செய்யப்பட்டு மழை நீர் மற்றும் இது போன்ற கழிவு நீர்கள் ஒழுங்காக அனுமதிச்சு அந்த வெளியேற்றும் நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே இந்த பகுதியில் சுற்றுச்சூழலில் அந்த தண்ணீர்கள் தேங்கி நிற்காத வண்ணம் இருக்கும். இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள பூச்சி, பாம்பு உள்ளிட்ட கொடிய விஷஜந்துக்கள் இந்த பகுதியில் நடமாட்டம் காணப்படுவதாகவும் இது வீட்டுக்கு உள்ளாவே வருவதாகவும் இதனால் மிகுந்த அச்சமடைந்து உள்ளதாகவும் மாலை நேரங்களில் பள்ளிகள் அந்த டியூஷனுக்கு செல்லக்கூடிய மாணவர்களை அழைத்துச் செல்லக்கூட பெற்றோர்களால் முடியவில்லை. மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறோம். உடனடியாக விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு தங்களது பகுதிக்கு இந்த போன்ற தண்ணீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கள விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.